மில்லட்ஸ் இட்லிக்கு தாங்க இப்போ வந்து நான் அரிசி ஊற வைக்கிறேன். 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு கம்பு, 1 கப்பு சோளம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கருப்பு கவுனி அரிசி, 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். ராகி இருந்தாலும் ராகி 1 கப் ஆட் பண்ணிப்பேன். என்னோடய ரேஷியோ வந்து 5:1. 1 கப்பு ரைஸ்னால் 4 கப்பு வந்து மில்லட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு 1 கப்பு உளுந்து. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு நான் ஈஸியாக மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போல்லாம் ஓவர் நைட் இந்த மாவை புளிக்க வச்சுட்டு காலையில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இட்லியோ தோசையோ ஊற்றி எடுத்துக்கிறாங்க. இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்பவுமே தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம இட்லி தட்டை வச்சா சீக்கிரமாக வெந்துடும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குங்க. முன்னாடிலாம் நான் வந்து வெறும் இட்லி அரிசி அப்புறம் போட்டு அரைப்போல் அது வந்து 1 வாரத்துக்கு அரைச்சி வச்சுப்பாங்க ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து இட்லி மாவுலாம் இட்லி தோசை மாவுலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் ரொம்ப நாள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு 3 வேளைக்கு இட்லியோ தோசையோ வர மாதிரி மில்லட்ஸும் கலந்து இந்த மாதிரி தாங்க இப்போல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.